ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு கொல்லி கருவாடை வச்சு இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவாடில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த கருவாடு இந்த வெயில் சீசன் டைம் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு மாங்காய் ஒரு 5 துண்டு எடுத்திருக்கேன். இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரே ஒரு கிழங்கு இப்போ நான் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க தண்ணியில். சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி, பூண்டு ஒரு முழு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் ஒரு சின்ன மூடி தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் கருவாடை. ஃபஸ்ட்டு கருவாடை அந்த மேலே இருக்க அந்த ரெக்கையெல்லாம் பிச்சுக்கணுங்க. ரெக்கையெல்லாம் பிச்சுட்டு அந்த தலையும் பிச்சுக்கணும். பிச்சு எடுத்த உடனே நம்மளுக்கு மேலே அந்த தோல் அப்படியே உளியுது பார்த்திங்களா, அந்த தோலை அப்படியே உளித்து எடுத்துக்கணும். அப்படியே தோலை நம்ம உளித்தோம்னாவே, கையில் அப்படியே உளித்து எடுத்தோம்னாவே அப்படியே வருங்க. அதே மாதிரி எல்லா 2 கருவாடையும் நம்ம இப்போ உளித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உளித்து எடுத்துக்கணும். சும்மாவே நம்ம அப்படியே இழுத்தோம்னாவே வந்துடும். எல்லா கருவாடையுமே மேலே இருக்க அந்த தோல் நம்ம இதை சுட்டும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாங்க. இப்போ நான் 2 கருவாடையும் பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன் நல்லா க்ளியராக. எடுத்த கருவாடை இப்போ ஒரு வடைச்சட்டியில், வெறும் வடைச்சட்டியில் இந்த கருவாடை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு கரிஞ்சிரும். நல்லா வறுத்துக்கணுங்க. ஒரு நிமிஷம் மட்டும். நல்லா அந்த வாசம் நல்லா கமகமன்னு வரும். அந்த கருவாட்டு வாசம் வரும்போது நம்ம இதை எடுத்துடணும். இந்த கருவாடை நம்ம சுட்டு குழம்புல போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதே மாதிரி வறுத்து நல்லா கழுவி, நல்லா சுடுதண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு வறுத்து நம்ம மற்ற கருவாடெல்லாம் பொரிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணாலும் இது நல்லாயிருக்கும். இப்போ நான் கருவாடை நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது தண்ணி அப்படியே நல்லா அதில் இருக்க அந்த மண் இருந்தாலும் வெளியே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இங்கே வடைச்சட்டி வச்சாச்சுங்க. வச்சுட்டு ஒரு 3-4 டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 இப்போ போட்டுக்கலாம். எல்லாம் 3மே நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி போல் நல்லா வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த சின்ன வெங்காயம், பூண்டும் எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோட நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிடணும். அதுக்குள்ளே இந்த தக்காளியை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இது வதக்கும் போது நம்ம தக்காளி சீக்கிரம் வதங்கி வராது. அதனால் நான் இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஊற்றி வதக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக எல்லாம் சேர்த்து செட்டாக வந்துடும். இப்போ அந்த வெங்காயத்தோட அந்த தக்காளியும் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நல்லா இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேங்க. போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போல் போடணும். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ போட்டாச்சுங்க. இப்போ போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த காயை போட்டுக்கலாங்க. இதில் வாழைக்காவும் போடலாம். இப்போ என்கிட்ட வாழைக்காய் இல்லாதனால நான் வாழைக்காய் போடல. கொஞ்சமாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் செம்பில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா காய் வேகறதுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்து வரக்குள்ளே இந்த அரை மூடி தேங்காவை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நெய்ஸாக. இப்போ காய் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தேங்காவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம், கல் உப்பு. இந்த பக்கம் கருவாடை ஒரு நல்லா 4 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த கருவாட்டை போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொஞ்சம் கொதித்து கெட்டியாயிருச்சு. கருவாடு போட்டாச்சு. கருவாடு போட்ட கையோட மாங்காய் 5 துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது மாங்காவும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோன்னே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு குழம்பு. அவ்வளோதாங்க, கமகமான்னு நம்ம கொல்லிக்கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா இந்த சைடு நான் பரங்கிக்காய் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க லேஸாக. அதை நம்ம பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு நல்லா பொரிஞ்சதும்
ஒரு கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம். இந்த காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் வந்து நான் ஒரு 4-5 மிளகாவா போட்டுக்கிறேங்க, வரமிளகா. போட்டுட்டு இப்போ நல்லா அது வதங்கினதும் இப்போ இந்த காய் எடுத்துருக்கிறத இப்போ போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா தண்ணியே ஊற்ற வேண்டாங்க, அந்த காயிலே தண்ணி வரும். இப்போ நம்ம நல்லா மூடி வச்சு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சோம்னா போதும், நம்மளுக்கு காய் சூப்பராக வெந்து வந்துடும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டு ஒரு இலக்கி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா காய் வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், காய் பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ காய் இறக்கிற வேண்டியதான். நம்மளுக்கு சுவையான கொல்லிக்கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி. ஏன்னா நம்மளுக்கு கொல்லிக்கருவாடு குழம்பும் அரசாணிக்காய் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.